உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இத்தனை நேரம் மழை வந்திருக்கணும். தென்மேற்கு பருவமழை வந்து துவங்கி அது வந்து ஒரு ஒரு மாடரேட் ஸ்டேஜை அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் இல்லையா இது. நம்மளுக்கு எப்பயுமே சில வருடங்களாக நம்ம மே லாஸ்ட் வீக்லேயே கூட வந்துடும். 28 அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு அடுத்த நாளே கூட அதோடைய ஆன்செட் ஆறுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வருஷம் ஏன் இன்னும் லேட்? இந்த வருஷம் ஒரு மோசமான ஒரு பருவ காலத்தை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது மட்டும் தெளிவாக இருக்கு. ஆரம்பிக்கும் போதே லேட்டாக தான் ஆரம்பிச்சது. ஒரு 4 நாட்கள் தள்ளி தான் தென்மேற்கு பருவமழையானது ஆரம்பிச்சது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தென்மேற்கு பருவமழை முதல்ல கேரளாவை ஹிட் பண்ணோம். அப்படியே தொடர்ந்து மேலே கர்நாடகா போய் மகாராஷ்டிரா, குஜராத், அதுக்கப்புறம் இந்தியாவின் உள்பகுதிகளில் இப்படி வந்து மழை பொழிவை தரும் அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ இன்னைய தேதி இன்னைக்கு என்ன 17க்கு வந்து இங்கே மத்திய இந்தியா வரைக்குமே இந்த மழையானது சீராப் வந்திருக்கணும். கடந்த ஆண்டு இந்த டைம்லலாம் நம்ம பார்க்கும்போது மும்பைலலாம் மழை அதிக பயங்கரமான ஒரு மழை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த ஆண்டு இன்றைய நாளுக்கான இந்த சேட்டலைட் இமேஜை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா திரையில பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு கேரளாவை ஒட்டி ஓரளவுக்கு மேகத்திரட்சியை பார்க்குறோம். அதுக்கு மேலே பாருங்க கர்நாடகா, குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா கடற்கரை பகுதிகளை பாருங்களேன். ஆமா, ஒரு எந்த ஒரு மேக நடமாட்டமுமே இல்லாத மாதிரி இந்த பகுதிகள் வந்து எம்டியா இருக்கு அப்படின்றது தான் எல்லாருடைய வருத்தமும் இருக்கு. எந்த அளவுக்குன்னா சென்ற ஆண்டோட நம்ம ஒப்பிடும்போது இந்த நாளுக்கான நிலவரத்தை பார்க்கும்போது மகாராஷ்டிரால 79% மழை பொழிவு குறைவா வந்துட்டு இருக்கு. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 98% மழை பொழிவு குறைவா இருக்கு. இந்த மாசத்துக்கானது. எஸ், இந்த நாள் வரைக்கும் இந்த ஜூன் 17க்கான இந்த நிலவரத்தை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஓவராலா பார்க்கும்போது ஜூன் மத்திய பகுதியை நம்ம பார்க்கும்போது வழக்கத்தை விட நமக்கு தென்மேற்கு பருவமழை 40% டெபிசிட் குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. ஸோ இது கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? நிச்சயமா. ஏன்னா இந்த தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அதனுடைய தாக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழை பொழிவு கிடைக்குமே தவிர அதை தாண்டி உள்பகுதிகளுக்கு வந்து பெரிய ஆக்ஷன் இருக்காது. வெப்பச்சலனம் காரணமாக அங்கொன்னும் இங்கொன்னுமா மழை வருமே தவிர மற்றபடி இங்க தமிழ்நாட்டுல மழை இல்லைனாலும் வடகிழக்கு தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மாவட்டங்களுக்கு. எஸ், ஆனா நமக்கு தண்ணீர் வளத்தை கொடுக்கக்கூடிய ஆறுகள், பெரு அணைகள் இதெல்லாம் நிரம்பக்கூடியது இந்த பருவமழை காலகட்டத்தில் தான். ஸோ இது இங்க டெபிசிட் ஆகும்போது, பற்றாக்குறை இருக்கும்போது நம்மளுடைய ஆறுகளில் தண்ணீர் வரத்து குறையுது, நம்ம அணைகளில் நீர் இருப்பு குறையுது. 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய மேட்டூர் அணை திறக்காம இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதே மாதிரியான ஒரு நிலை தொடர்ந்துகிட்டே இருந்தா இந்த வருஷம் நெல் சாகுபடி வந்து பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. ஸோ இந்த நிலைமை மாறணும்னா நமக்கு பருவமழை சீராகணும். ஆனா இப்போ வரைக்கும் ஒரு பெரிய ஆக்டிவிட்டி இல்லாம இருக்குதே, என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப மேலோன நிலையில தான். வானிலை ஆர்வலர்கள் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இதுக்கான காரணம் என்னன்னு சொல்றாங்க? இவங்க ஆல்ரெடி இது ப்ரெடிக்ட் பண்ணதுதான். சூப்பர் எல் நீனோ ஆண்டா இது இருக்கிறதால பருவமழை, குறிப்பாக தென்மேற்கு பருவமழை வந்து பெரிய அளவில் அடிபட போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க ப்ரெடிக்ட் பண்ணதை விட இந்த அளவுக்கு ஒரு இன்ஆக்டிவா இருக்கும்னு அவங்க எதிர்பார்க்கல. எல்லாம் சொன்னது என்னன்னா ஒரு ஆகஸ்டுக்கு மேல வந்து பெரிய அளவில் அடிபட வாய்ப்பு இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு அளவுக்கு சீரான ஒரு மழை ஆரம்பிச்சிரும், போக போக தான் பிரச்சனை வரும்ங்கிற மாதிரி கணிச்சாங்க. நமக்கு ஆரம்பமே தாமதமாச்சு, போக போகவுமே நமக்கு ஆக்டிவிட்டி இல்லைன்ன உடனே இங்க கேரளா இது இன்னைக்காச்சும் இவ்வளோ இருக்கு. நேத்து முந்தா நேரத்தெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பகுதி இருக்கு இல்லையா, திஸ் என்டையர் ரீஜியன் இது மொத்தமா காலியா இருந்தது 2 நாளா. ஓகே, அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற மேகத்திரட்சி கூட இல்ல, இன்னைக்கு இருக்கிறது கூட கிடையாது. கேரளால பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஓரளவுக்கான மழை கூட குறைவா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு சின்ன ஹோப், ஒரு சின்ன ஒரு ஒளிக்கிற்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதன் அடிப்படையிலன்னு கேட்டா பாருங்க, காற்றின் திசைவேக மாறுபாடு வந்து ஒரு சாதகமான ஒரு சூழலை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது ஏற்கனவே நம்ம இதை பத்தி எல்லாம் பேசும்போது நம்மளுடைய பருவமழையை வந்து சாத்தியமாக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலைன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் தான். இங்க இருந்து தான் நமக்கு வந்து அதற்கான மூவ்மெண்ட் எல்லாம் நடக்குது அப்படின்ற போது இங்க என்ன இருக்கு, இப்போ இங்க பாருங்க, இந்த வழியா இந்த காற்று வந்து நகரும். அதாவது வடமேற்கு திசையில இது நகர்ந்து வருது. இங்க இருந்து வந்து இந்த ஆப்பிரிக்காவின் சொமாலியா பகுதி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கோரலிஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல. இந்த எஃபெக்ட்னால இந்த காற்றின் திசையானது மாறும். இப்படி மாறி இந்தியாவுக்கு தென்மேற்கு பருவமழையா வரும். ஆனா கடந்த சில நாட்களாக இந்த இடத்துல இன்டென்சிட்டியே இல்லை அப்படின்றத எங்க பிரச்சனை. அதுக்கு காரணம் எதுவும் சொல்லல.
அது காரணம் சூப்பர் எல் நீனோ இந்த மாதிரியான எஃபெக்ட் அந்த பசிபிக் பிராந்தியத்தில் ஆரம்பிச்சது தான். பசிபிக்ல இருந்து இந்தோ பசிபிக்ல இருந்து இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடல் வரைக்கும் அது அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்றாங்கன்னா, இங்க சொமாலியா பக்கம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல ஒரு எஃபெக்ட், கொரிலிஸ் எஃபெக்ட்னால காற்றின் திசை மாறுபட்டு இங்க இந்தியாவை நோக்கி மழை மேகங்களை அது கொண்டு வரும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல இப்போ நீங்க பார்க்க முடியுது இல்லையா, ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த காற்றானது கொஞ்சம் திரண்டு வருது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எஃபெக்ட் நம்மளுக்கான தென்மேற்கு பருவமழை திரும்ப கியரப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம பருவமழைக்கு பெரிய அளவில், தென்மேற்கு பருவமழைக்கு பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ற இதுக்கு பேர் வந்து சொமாலி ஜெட் ஸ்ட்ரீம்னு சொல்றாங்க. இந்த சொமாலியாவில் மாறக்கூடிய இந்த திசை மாறுபாடு, காற்றின் திசை மாறுபாடு, அதோட இன்டென்சிஃபிகேஷன், அது வலுவடைந்து அது பருவமழைக்கான மேகங்களை நம்ம நோக்கி அது தள்ளி வருது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, இத்தனை நாட்களா இது இன்டென்ஸ் ஆகாத, வலுவாகாத இருந்தது, இப்போ ஒரு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது இங்க இருந்து இங்க வரதுக்கே நமக்கு ஒரு 4-5 நாள் ஆயிடுமா. சோ ஒரு இந்த வாரம் வந்து ஒரு டிஃபிசிட்டான ஒரு மழை பொழிவு தான் தொடரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. பெட்டர் லேட் தென் நெவர் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். சோ அடுத்த வாரம் இது தீவிரமாகி நம்மளுடைய தென்மேற்கு பருவமழை ஒரு சாதகமான ஒரு சூழலை தரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஒரு 10 நாட்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெயின்ஃபால், மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரேக், ஒரு முடிவுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு? பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.